Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்க ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்க போகிறேன். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் நண்பா, இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். சரிங்களா, ஃபுல் ரிப்போர்ட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டாக. நீங்கள் வந்து லைவ் ப்ரூஃப் வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க, இவர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. கிட்டத்தட்ட நான் கூகுள் ஆட்சன்ஸில் லாங் டைம், ஓகேங்களா, 3 இயர்ஸாக நான் வந்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துட்டு தான் இன்வாலிட் கிளிக் அதிகமாக வடுக்குது. அதாவது இன்வாலிட் கிளிக்குனா வேணும்னே என்னுடைய காம்படிட்டர் விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஃப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, வேணுமினே வந்து தொடர்ந்து ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைட்டை வந்து ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரே ரீசனால் என்னால் வந்து டொமைன்ஸ் வந்து லைவாக காட்ட முடியல இன்றைக்கி சுச்சுவேஷன். சரிங்களா, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் சொல்கிறது நான் எதுவும் நம்ப மாட்டேன் அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டிருக்கேன், அதிலேருந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 850 வீடியோக்கு மேலே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒன்று அதே போல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்னல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்றதை போய் செக் பண்ணி பாருங்கள். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம எப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட லைவ் ப்ரூஃபாக தான் 2 வருஷமாக நான் கொடுத்துட்ருந்தேன். சரிங்களா, நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12:10 12:20 வரைக்குமே கிட்டத்தட்ட மினிமம் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லைவ் ப்ரூஃபாக காமிச்சிட்டு இருந்தேன் 2 வருஷமாக. அதுக்கப்புறமேட்டுக்கா இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா ஜஸ்ட் இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ரெவன்யூ வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியலை அப்படின்னாலுமே, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறீங்க பேக் ஹண்ட்ரில் போது ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் நல்ல ஒரு ரெவன்யூ வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $532.70 வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. எஸ்டே கிட்டத்தட்ட எவ்வளோ கிடச்சிருக்கு, $216.01 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $410.70 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $970.67 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $178.14 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம $255.72 வந்து நம்ம வித்ட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா, சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், ப்ரோ டே டு டேட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டு கொடுக்குறீங்க, இந்த எத்தனை தான் வெப்சைட் நீங்கள் பேக் ஹண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, நமக்கு அதாவது இந்த ஃபுல் டைம் பிஸ்னஸே ஆட்சன்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் 2 வெப்சைட் இல்லை, மல்டிபிள் டொமைன்ஸ் 10க்கு மேலே 100க்கு மேலேன்னு சொல்லிட்டு போகலாம். ஆட்சன்ஸ் அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா எதனால் அதில் பர்டிகுலராக ஒரு 5லேருந்து 6 வெப்சைட் மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண முடியும் நண்பா. மற்றது எல்லாமே பேக் ஹண்டில் கரண்டில் அப்படியே மெயின்டைனிங் தான் பண்ணுமோ தவிர ஃபுல் டைமும் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா 10 வெப்சைட் அட்டன் டைமில் ஒர்க் பண்ணுறதும் ஒன்று தான், ஒரு வெப்சைட்டில் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறதும் ஒன்று தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டும் அதாவது ஒரு நல்ல ரெவன்யூ கொண்டு வரணும் அப்படின்னா மினிமம் 3000லேருந்து 5000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அதுக்கு மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குது. சரிங்களா, அப்போது ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு தகுந்த ஆர்டிகல் போகிறதுக்கு ஒரு லாங் டைம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ என்னால் நிறைய வெப்சைட் இருந்தாலுமே அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெப்சைட் தான் நம்ம வந்து ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட் எல்லாமே அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடியது தான். சரிங்களா, ஏன்னா வந்து ஸ்டார்டிங்காக சொல்லிட்டு நான் லைவ் ப்ரூஃபெல்லாம் காமிச்சிட்டேன். என்னோட வெப்சைட் வந்து mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். டைட்டில் கிளிக் பண்ண உடனே மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வெப்சைட்டு, டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, மோர் தென் சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் என்னோடய வெப்சைட் mrfull.comனுமே நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம எது போல் சர்வீஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒன் டைம் சைடை போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். இப்போது லைவ் ப்ரூஃப் காமிச்சிட்டு ஏன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, லைவ் ப்ரூஃப் அப்படின்னா இந்த ரெவன்யூலாம் எப்படி வருது, அது எப்படி பேக் ஹண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்றது தான் ஒரு வீடியோவாக. அதாவது டுடேவிலேருந்து எப்படி வருது, எந்த ஆடு வச்சுருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். சரிங்களா, ஒரு சிலர் எனக்கு ஆகாதவங்க அப்படி சொல்லணும், ஓப்பனாக சொல்லலாம், இப்படி தான் சொல்லி ஆகணும். வேணும்னே சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, கண்டென்ட்டை என் வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் ஆட்டையை போட்டு போடுறது, சைட்டை வந்து க்ளோன் பண்ணுறது அப்படின்ற மாரி ஏகப்பட்ட பேர், ஓகேங்களா, இந்தமாரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பிகினர் பொறுத்த வரைக்கும் 2 டைப் தான். அவங்க தெரியாமல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்டிகல் கிரியேட் பண்ண தெரியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் போடுற வெப்சைட்டில் ஆர்டிகல் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காப்பி பண்ணி அப்படியே அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணோம், என் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகிடும். அந்தமாரி ஏகப்பட்ட பிரச்சனை நான் பார்த்துட்டு தான் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. சரியா, சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். இப்போது
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஏர்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன். டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட்டு 7 டேஸ், திஸ் மந்த், தென் ஓவராலாக பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு $500 வருது, $1000 வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய சந்தேகம் என்ன? ஆட்சன்ஸில் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பாக முடியும். ஒன்று, அது டுடே ஒரு நாளில் மினிமமாக $500 சம்பாதிக்க முடியுமா? $1000 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ரெண்டாவதுக்கான பதில் கண்டிப்பாக வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வரும். சரியா? மூணாவது கொஸ்டின், அதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது? நான் ஒரு பிகினராக இருக்கேன், என்னால் அது எவ்வளோ டைமில் இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துன்றது அச்சீவ் பண்ண முடியும்? அதுக்கு நான் பேக் எண்டில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா, பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலே கூட ஃபார் மந்த்துக்கு 300 ஆர்டிக்கல் மினிமம், ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கில் இருந்து 4000 ஆர்டிக்கல் மினிமம். ஓகேங்களா? இது எல்லாமே மினிமமாக சொல்கிறேன். அதிகபட்சம் உங்களால் போட முடிஞ்சால் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 300 ஆர்டிக்கல் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ரேஞ்சுக்கு உனக்கு 30 பேர் ஆர்கானிக்காக உள்ளே வருவாங்க. 3000 ஆர்டிக்கல் போகிறோன்னா 3000 பேர் ஆர்கானிக்காக உள்ளே வருவாங்க. இது ஆவரேஜ் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 3000 ஆர்டிக்கல் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னும் போது, நீ ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, ப்ராப்பராக நீ பேக்லிங்க் எடுத்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா அன்றைக்கி ரேஞ்சுக்கு 30,000 1 லட்சம் பேர் ஃபார் டேக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆவாங்க. அன்றைக்கி ரேஞ்சுக்கு இப்போ $500 ரொம்ப கம்மிங்க. அன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் $5000 வரைக்கும் கூட ஃபார் டேவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். இது 100% இதுக்கு நாம் கேரண்டி கொடுக்கலாம். சரிங்களா ப்ரோ? அதாவது அப்போனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலை செஞ்சால் ரெவன்யூ, வேலை செய்ய மாட்டேன், மாதம் மொத்தம் நான் 3 ஆர்டிக்கல் தான் போடுவேன், நான் காசு கொடுத்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் சைட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை சொன்னாலுமே அந்த இடத்த ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. ஒரே ஒன்று, நீ ஆர்டிக்கல் வருதோ வரலையோ யூனிக்காக ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இரு. சரிங்களா? ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் போட்டால் ரேங்க் ஆகாது, ஆனால் 10 ஆர்டிக்கல் போட்டோம்னா அதில் 2 ஆர்டிக்கல் ரேங்க் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீ 3000 ஆர்டிக்கல் போடுறோன்னா 300 ஆர்டிக்கல் ரேங்க் ஆகிடும். அன்றைக்கி ரேஞ்சு அந்த கான்செப்ட் தானே வச்சுக்கங்களேன். நீ வேலை செய்யணும், மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீ ரெவன்யூவே எதிர்பார்க்காம, ₹1 கூட எதிர்பார்க்காம வேலை செஞ்சால் மட்டும்தான் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்னிங்கிறது பார்க்க முடியும். இது எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் ஒரு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதாவது ஆட்சன்ஸ் அப்ளை எடுத்த உடனே 3 மாதம் ரெவன்யூ கிடச்சிரும், 6 மாதம் ரெவன்யூ கிடச்சிரும். அதெல்லாம் சுத்தமாக ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓப்பனாக சொல்கிறேன், பிகினராக இருக்கியா, டைம் கொடு, கற்றுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னன்றது நீ ஆணி வர கற்றுக்கணும். சரிங்களா? அதாவது ஸ்க்ராட்சிலிருந்து எப்படி வெப்சைட்னா என்ன, பேசிக் வெப்சைட் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும், வெப்சைட் மட்டும்தான் நமக்கு ஏர்னிங் பண்ண முடியுமா, ஆட்சன்ஸ் மட்டும்தான் அது மட்டும்தான் இருக்கா அப்படிலாம் இல்லை நண்பா. ஃப்ரீலான்சிங், அதாவது நான் ஒரு ஃப்ரீலான்சர் சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர்னு. அந்த ஃப்ரீலான்சிங்கே என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாரி நான் சொல்லணும்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, என்னால் ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுது குவாலிட்டி அப்படின்னா, அது ஒரு பெய்டு சர்வீஸாக நம்ம கொடுக்குறதா ஃப்ரீலான்சிங் இப்படி சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா. சரிங்களா? ஸோ நீ வெப்சைட்லேருந்து உனக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ வரலாம் கூட, நீ ஒரு சிலது கற்றுப்ப. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்ட இப்போ வெப்சைட்னா என்னன்றது ஒரு பேசிக் கற்றுப்பேன், வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும்னு கற்றுப்பேன், எஸ்இஓ பற்றி கற்றுக்குவேன், அதுக்கப்புறமேட்டுக்க சர்ச் இன்ஜின் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்பேன். அது போக எஸ்இஓலேயே பல டைப் இருக்குது, பேக் லிங்க், இதுமாரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நீ எதெல்லாம் கற்றுக்குறியோ அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் 100% இதுதான் பேக் எண்டில் இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் உனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? அப்போது அன்னைக்கு ரேஞ்சுக்கு நீ என்ன பண்ணலாம், அது ஒரு கோர்ஸாக இப்போ நாம் எப்படி வீடியோ கொடுத்து எனக்கு இந்த போல் சர்வீஸ் இருக்குது, உனக்கு தேவைன்னா நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி, அதுபோல் நீ ஒரு ஸ்டேஜில் அதாவது ஒரு 1 or 2 இயர்ஸ் நீ சர்வே பண்ண உடனே நீ வெப்சைட்னா என்னன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக உனக்கு இருக்கும், தெரியும். சரியா? அந்த விதத்தில் நீங்கள் ஒரு வீடியோ ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலி இது நான் சொல்கிறது எல்லாமே பக்காவாக ஜென்யூனான மெத்தடு நண்பா. அதை விட்டுட்டு இது குறுக்குழியில் மற்றவங்க வீடியோ ஆட்டையை போட்டு அதை பெய்டு சர்வீஸாக பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கண்டில் பல பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களால் பக்கா குவாலிட்டியாக லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். சரியா? சரி, இப்போ ப்ரோ தேவையில்லாமல் டாபிக் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏர்னிங் பண்ணுறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கங்க. டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, $532.70 வந்திருக்கு. சரியா? இது 100% பாசிபிளாக வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு நான் கேரண்டி. என் வீடியோ நீ பார்க்குறீன்னா இது எனக்கு வரவே தான் உனக்கு ரிப்போர்ட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன், இதில் எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. சரியா? அப்படி உனக்கு டவுட்டாக இருக்கா, என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். சரியா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். இந்த $532.70 ப்ரோ ஒரு நாளைக்கு $500 வருது, அப்போலாம் எவ்வளோ தான் ஒரு மந்த்து டர்ன் ஆகுதுன்னா நண்பா, இது ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க். சரிங்களா? ஒரு டீமாக இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டென்ட் கேட்டிங்கன்னா நான் மட்டுமே ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் போட்டுற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. எல்லாமே ஒரு லிமிட்டு தான். ஒரு நாளைக்கு 3 போடலாம், அதிகபட்சம் 4 போடலாம்.
கான்செப்ட். ஏன்னா ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறதுக்கே எங்கள் மினிமம் 3-4 மணி நேரம் ஆகுது. அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டிகல் போட முடியும்னு நினைக்கிறீங்க? புரியுதா? அப்படின்னும் போது நான் ஒரு வெப்சைட்டுக்கு வேலை செய்தாங்கன்னும் போது அதிகபட்சம் ஒரு மினிமம் 10லேருந்து 15 பேராச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு, அதிகபட்சம் 30 பேர் கூட ஒரு சில வெப்சைட்டுக்குலாம் வேலை செய்யறதுக்கு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கான ரெவன்யூ நம்ம சேலரி கொடுத்தாகணும். அது போக அதுலேருந்து சம் கமிஷன் தான் நமக்கு கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா? இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கு தான். பிகினர் பொறுத்த வரைக்கும் அப்போது எனக்கும் ஒரு பேக் ஹேண்டில் ஒரு டீம் வேணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வேண்டியது கிடையாது. ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கான டீம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே டெவலப் பண்ணிப்பீங்க. சரிங்களா? சரி, டாப்பிக்குள்ள வந்துடலாம். சரி, இப்போ இந்த டுடே டாலர் $32.70 வந்திருக்குல்ல, அது எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். சரி, இப்போது டுடே டாலர் $532.70 வந்திருக்கு. எஸ்டே $216.01 வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $410.70 வந்திருக்கு. திஸ் மந்தில் $970.67 வந்திருக்கு. சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போவுமே டுடே டாலர் ஓகேங்களா? எப்படி டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலுமே சரி, ஓகேங்களா? ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நம்ம டெய்லியுமே ஒரே ரிப்போர்ட் கொடுத்தாலுமே, அதாவது ஒரே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கரெக்டாக புரிஞ்சு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே. சரியா? ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஆட்சன்ஸ்னால் என்னன்றது ஒரு பேசிக் ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம டே டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரியா? சரி, டாப்பிக்கில் வந்துடலாம். டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் $970.67 இருக்குது. அப்படின்னா அது கூட ஆட் ஆகி தான் இப்போது அந்த $532.70 இந்த திஸ் மந்தில் $970 இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $970.67 காட்டுது. சரிங்களா? ப்ரோ எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்கண்ணா நண்பா. இப்போ திஸ் மந்தில் ஒரு $10 இருக்குன்னா வச்சுக்கேன், இப்போது டுடேவில் வந்து ஒரு $100 வருது அப்படின்னா உனக்கு திஸ் மந்தில் எப்படி தெரியுமா காட்டும்? $110 இப்படி தான் காட்டும். புரியுதுங்களா? அப்படின்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரி, ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக்கு நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, மோர் தென் அதை வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. அது வந்து எதில் அப்டேட் ஆகும் அப்படின்னா, திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வாலிட் கிளிக்கு போயிருக்கோ அதெல்லாம் வந்து ஓவராலாக சேர்த்து வந்து மைனஸ் ஆகிட்டு திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகும். புரியுதுங்களா? சரி, அப்போது டுடே டாலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 12:10 இந்த டைமுக்கு ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், டுடேவில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே இஸ்டே இருக்குல்ல அந்த செக்ஷனுக்கு வந்துடும். டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து 00 ஆகிடும். கரெக்டாக மறுபடியும் 1 மணி நைட்டு 1 மணிக்கு வந்து மறுபடியும் அந்த டைமுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஆடு கிளிக் நடந்திருக்கு, பேஜஸ் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் டுடேவில் வர ஆரம்பிச்சிடும். அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா, லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்ல அந்த $410 அந்த அது கூட போய் ஆட் ஆகிடும். அதாவது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடும்னா இப்போ $410 கூட மறுபடியும் ஒரு $200 போட்டோம்னா 500 600 அது போல் ப்ளஸ் பண்ணி காட்டோம்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டுன்றதால அது ப்ளஸ் பண்ணியும் காட்டும், அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். அதில் வந்து நம்ம எப்பவுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்லாம் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா டுடேவில் இருக்கக்கூடிய தான் எஸ்டேவுக்கு நைட் ஆனால் வருது. அதே போல் நைட்டு அதே டைம் ஆனோடனே எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய்ட்டு எப்பவுமே டுடே மட்டும் கணக்கில் எடுத்துக்கங்க, திஸ் மந்தில் மட்டும் கணக்கில் எடுத்துக்கங்க. சரிங்களா? சரி, இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு 50 நாளுக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து வித்ட்ரால் வைக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா 1 மந்த்து நம்ம வந்து வேலை செய்கிறோம். 1 மந்த்து வேலை செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக 1ஆம் ஆரம்பித்து 30 நாள் எக்ஸாக்டாக நம்ம வெப்சைட்டில் வேலை செஞ்சு ஒரு $100 தோராயமாக சொல்கிறேன்னா வச்சுக்கலாம், $100 கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் மட்டும் தான் வித்ட்ரால் வைக்க முடியும். மேனுவலாக நம்ம வித்ட்ரால் வைக்கணும் அப்படின்னா $300 செட்டிங்ஸில் போய் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். $300 வந்தால் வித்ட்ரால் வைக்கிற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் என்னுடைய ரெக்கமெண்ட் என்னென்னா $100 வந்தால் வித்ட்ரால் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, இப்போது லாஸ்ட் பேமெண்ட் வந்து $178 வந்திருக்கு. இப்போது ஒரு மாதத்துக்கு 30 நாள் ஆன உடனே கரெக்டாக மறுபடியும் 1ஆம் வரல அன்றைக்கி ரேஞ்ச் என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த டாலர் எல்லாமே பேலன்ஸுக்கு வந்துடும். அப்போ பேலன்ஸில் வந்து கரெக்டாக 20 நாளுங்க, கரெக்டாக 20 நாள் வரைக்கும் அந்த பேலன்ஸ் அதே செக்ஷனில் தான் இருக்கும். 21ஆம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. நிறைய பேருக்கு கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி வித்ட்ரால் வைக்கிறதுன்னு தெரியாத இருக்கு இல்லையா, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கிடையாது, அதில் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண உடனே வித்ட்ரால் வச்சிட முடியுமானா அது கிடையாது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, அதாவது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் நம்ம இதுவும்.
ஆனால் இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். ஓகேவா? அதுபோல் இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஷிஃப்ட் கோடு. அந்த கோடு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வந்து வேறையாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டில் மோர் தென் ஒரு 150 பிரான்ச்சஸ் இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குன்னா வச்சுக்கலாம். அது எஸ்பிஐ இருக்கலாம், இல்லை கோட்டாக் பேங்காக இருக்கலாம், இல்லை கரூர் ஐசிஐ இருக்கலாம், இல்லை பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கலாம், பேங்க் ஆஃப் பரோடா. அதாவது பேங்க்கில் எவ்வளோ பேங்க் இருக்காது, எந்த பேங்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே அதாவது சரௌண்டிங். இப்போ வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு டிஸ்ட்ரிக், அது ஒரு வட்டம், ஒரு சங்கம், அதுபோல் ஒவ்வொரு சரௌண்டிங்க்குமே ஒவ்வொரு பேங்க் இருக்கு இல்லையா, அந்தந்த பேங்க்குக்குன்னு ஒவ்வொரு ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, ஸோ எனக்கு வந்து ஷிஃப்ட் கோடு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு நீ போய் ஷிஃப்ட் கோடு எனக்கு வந்து எஸ்பிஐ ஷிஃப்ட் கோடு வேணும்னு சொல்லிட்டு நீ போட்ட அப்படின்னா உனக்கு தப்பாக வந்துடும் நண்பா. அப்படிலாம் மாற்றி போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஹேண்டில் பல பிரச்சனை வரும். டேரெக்டாக பேங்க்குக்கு போகிற ஐஎஃப்சி கோடு மாரி ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேளு. எதுக்குன்னு கேட்பாங்க. எனக்கு வந்து யூஎஸ்லேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, சிங்கப்பூர்லேருந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆக போகுது, எனக்கு வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு எனக்கு ஷிஃப்ட் கோடு வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பர்டிகுலர் பேங்க்லேருந்து மேனேஜரோ இல்லைனா ஹெச்ஆரோ நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கோடு வாங்கி உங்களுடைய ஆட்சன்ஸுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷிஃப்ட் கோடு கொடுக்காம உங்களால் ₹10 கூட வித்ட்ரால்ன்றது நடக்கவே நடக்காது. நல்லா மைண்டில் வச்சுங்க. சாப்டேட்டுக்குள்ளே வந்துடலாம். கரெக்டாக 21 நமக்கு இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 00 ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கரெக்டாக 21 00 ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து 5 days மினிமம் 24 நைட்டு கிரெடிட் ஆகிடும். அப்படின்னா 25 கம்பல்சரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து வித்ட்ரால் வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த $532 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, கீழே பார்த்தீங்களா பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 2890 பேர் அப்படின்னா, இந்த 2890 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த ரெவன்யூ வந்திருக்கா, $532 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ் எவ்வளோ இருக்குது, 154 கிளிக்ஸ் இருக்குது. அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் வியூஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் காசு வராது நண்பா. ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைனா ஜென்ரேட் ஆகாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணணும். ஒன்று ஹெட்டரில் வைக்கலாம், அப்படின்னா ஃபுட்டரில் வைக்கலாம், இல்லை கண்டென்ட்டுக்கு வந்து யூசருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்டென்ட்டுக்கு சென்டரில் வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்ஸ் வந்து நம்ம அதிகமாக வச்சுட்டா நமக்கு வந்து ரெவன்யூ கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு தான். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அது டைரெக்டாக உள்ளே வராங்களோ இல்லை ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி வராங்களோ, இதுதான் அங்கே மெயினே. நம்ம வந்து டேரெக்டாக 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தால் கூட நமக்கு அந்த அன்றைக்கி ரேஞ்சுக்கு $10 கூட ஜென்ரேட் ஆகாது. ஆனால் ஒரே ஒரு யூசர்னால் கூட பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணி உள்ள வராங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே கிடைக்கும். புரியுதுங்களா?